வணக்கம். முன்னதாக கடந்த 3 முறை சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயண தேதியானது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 19ஆம் தேதி விண்வெளி ஆய்வு பயணம் சுபான்ஷு சுக்லா செல்ல உள்ளதாக தற்போது மீண்டும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவித்திருக்கிறார். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் என்ற திட்டத்தை 2027ஆம் ஆண்டு செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி அவர்களை மீண்டும் பத்திரமாக பூமிக்கு அழைத்து வருவதுதான் இதன் நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து 2022ஆம் ஆண்டில் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு விண்கலத்தை அனுப்பினர். இது உலகின் முதல் தனியார் விண்கலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஆக்சியம் 4 என்ற பெயரில் 4வது விண்கலம் அனுப்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன்படி அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் ஜூன் 19ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட இருந்தது. ஆனால் தொழில்நுட்பம் வானிலை காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த விண்கலத்தில் அமெரிக்கா, இந்தியா, போலந்து மற்றும் ஹங்கேரி நாடுகளைச் சேர்ந்த தலா ஒருவர் என 4 பேர் பயணிக்க இருந்தனர். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் இஸ்ரோவின் வீரரான சுபான்ஷு சுக்லா விமானியாக செயல்பட இருக்கிறார். இந்த விண்கலம் 28 மணி நேர பயணத்துக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடையும் என நாசா தெரிவித்திருந்தது. இவர்கள் அங்கு 14 நாட்கள் தங்கியிருப்பார்கள் எனவும் தகவல் என்பது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழு வரும் 19ஆம் தேதி விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 முறை ஒத்திவைக்கப்பட்ட இந்த பயணமானது 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி பால்கன் 9 ராக்கெட்டில் ஏற்பட்ட திரவ ஆக்சிஜன் கசிவை ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனம் வெற்றிகரமாக சரி செய்யப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான சமீபத்திய செய்திக்குறிப்பில் ஆக்சியம் ஸ்பேஸ் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் உடனான சந்திப்பின் போது பால்கன் 9 ஏவுதளத்தில் உள்ள சிக்கல் திறம்பட தீர்க்கப்பட்டுள்ளதாக குழுக்கள் தெளிவுபடுத்தியதாக இஸ்ரோ தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறது. முன்னதாக கடந்த 1984ஆம் ஆண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலத்தில் இந்தியரான ராகேஷ் சர்மா பயணித்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமை அவருக்கு கிடைத்தது. தொடர்ந்து 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி நிலையம் செல்லும் இந்தியர் என்ற சாதனையை சுபான்ஷு சுக்லா படைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.